الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وآله وسلم يوفقه لأمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு இறுதி தூதராக வந்த கண்மணி நாயக முஹம்மது ஹபீபுனா முஜிதபா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கையான சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்துயர்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளை மதித்து அல்லாஹுடைய கண்ணியமான இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் முற்று முழுதாக எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய எதிர்பார்ப்பும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். உலகத்தில் மனிதர்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் மனிதனுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பலவிதமாக வாழலாம், பலவிதமாக சம்பாதிக்கலாம், பலவிதமாக தன்னுடைய வாழ்க்கைகளை ஆக்கிக் கொள்ளலாம். ஆனா ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் அல்லாஹுடைய ரிபா, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் நாளை மறுமையில் யாருமே சுவனத்தில் நுழைய முடியாது. அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் யாரும் உலகத்திலேயும் நிம்மதியாக வாழ முடியாது, மறுமையிலே நிம்மதியாக வாழ முடியாது. குர்ஆன் அல்லாஹுடைய ரிபா, அல்லாஹுடைய பொருத்தத்தை பற்றி சொல்லும் போது வரித்வானும் மினல்லாஹி அக்பர், வரித்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம் மிக பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹுடைய பொருத்தம் மிகவும் பிரமாண்டமானது, மிகவும் பெரியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகம் தவறு செஞ்சதற்கு பின்னால அல்லாஹ்விடத்தில் விரைந்து போனார்கள். போகும்போது என்ன சொன்னார்கள் என்றா, யா அல்லாஹ் உலாயிகஹும் அலா அஸரி வ அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்காகத்தான் நான் மிக அவசரமாக வந்தேன், உன்னுடைய பொருத்தத்துக்காக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாதையில போறாங்க. போகும்போது எறும்பு பேசுற சத்தத்தை கேட்கிறாங்க. கேட்கிற நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கண்டா, ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, அந்த பேச்சை கேட்டு சிரிச்சிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த எறும்பு பேசுறத நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கும் ஏண்ட வாப்பக்கும் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு, நீ பொருந்து கொள்ளும்படி உன்னுடைய ரிபாவை அடையும்படி அமல் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை தா. அவர்களும் கேட்டது ரிபா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிபா, அல்லாஹ்வுடைய தூதரும் கேட்டது, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை தா. எந்த அமலை கொண்டு பொருத்தத்தை அடையலாம்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஒவ்வொரு அமலை கொண்டும் அடையலாம். ஆனா அல்லாஹ் மிக முக்கியமாக பொருத்தத்தை ஒரு மனிதனோடு இணைத்து வச்சிருக்கிறான். ஒரு மனிதனோடு அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறான். ஒரு மனிதனை நாங்கள் திருப்திப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹுடைய ரிதாவை அடைய முடியும். அந்த மனிதனை கோபமடைய செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய அதாபை அடைய முடியும். அந்த மனிதன் யார்? அந்த மனிதன் தான் வாப்பா. அபு என்று சொல்லுவோம், ஃபாதர் என்று சொல்லுவோம். எங்களை பெற்ற வாப்பா.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரப் அல்லாஹ்வுடைய பொருத்தம், ஃபீ ரிபல் வாலித் அல்லாஹ் வாப்பல வச்சிருக்கிறார். உம்மா பத்தி அதிகமாக பேசுவோம் குத்துபாக்கள்ல, நிறைய புக்ஸ்கள்ல, எந்த பத்திரிகைகள் எடுத்தாலும் உம்மாவுடைய பெருமதி, உம்மாவுடைய மகிமை, உம்மாவுடைய கண்ணியம், உம்மாக்கு இருக்கக்கூடிய பெருமதிகளை பற்றி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா எங்கேயும் வாப்பட பொறுமதி பேசப்படுறது கிடையாது, வாப்பட கண்ணியத்தை பத்தி பேசப்படுறது கிடையாது. வாப்பக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியம், இஸ்லாம் எந்த அளவுக்கு வாப்பாவுடைய அந்தஸ்தை வச்சிருக்கிறது அது எங்கேயும் பேசப்படுறது கிடையாது. அதனால தான் இப்ப வளரக்கூடிய பிள்ளைகள் வாப்பமாற கண்ணியப்படுத்துறதும் கிடையாது. வாப்பமாற கேவலமாக, இழிவாக, சிம்பிளாக பார்க்கிறத பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை கவனமாக மனனம் வச்சுக்கோங்க. ரப் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ் தொழுகையில சொல்லல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் சதகால் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஹஜ் சொல்லல. இப்படி ஒவ்வொரு அமலையும் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம். ஆனா பொருத்தம் என்பது ரப் அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஃபீ ரிபல் வாலித் தன்னுடைய தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நானும் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம், நாங்க யாரு வாப்பட பொருத்தத்தை அடைஞ்சிருக்கிறோம்? ஏண்ட லைஃப்ல ஏண்ட வாப்பட பொருத்தத்தை நான் அடைஞ்சிருக்கிறேனா? வாப்பட பொருத்தம் எனக்கு கிடைச்சிருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஒரு பிள்ளை மௌத்தாகினா, உம்ம மௌத்தாகினா, அந்த பிள்ளையை யாரும் அனாதை என்று சொல்றது இல்ல. தன்னுடைய சகோதர சகோதரிகள் மௌத்தாகினா அந்த பிள்ளையை யாரும் அனாத பிள்ளை என்று சொல்றது இல்ல. ஆனா வாப்ப மௌத்தாகினா கோடிக்கணக்கு பணம் பிள்ளைக்கு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு பேர் அனாத பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பேர் யதீமான பிள்ளை. கண்ணியமான சகோதரிகளே, எங்களோட பேருக்கு பின்னால நாங்க எம்ஏ, பிஏ, பிஹெச்டி என்று என்ன பட்டத்தை போட்டாலும் அந்த போடக்கூடிய பட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா மாறாத ஒரே ஒரு அந்தஸ்து வாப்பட பேர் மட்டும்தான், வாப்பட பேர். ஆனா நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம், வாப்பட சொத்தை எடுக்கிறாங்க, ஆனா வாப்போ மதிக்கிறது இல்ல. நிறைய இடங்கள்ல வாப்பா, நிறைய வாப்பமார் அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வரும் போது படித்ததற்கு பின்னால வாப்பமாருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கிறது கிடையாது. நான் இந்த குத்துபால இப்பொழுது இந்த காலத்துல இப்ப நடக்கக்கூடிய சில விடயங்கள் உங்களோட முதாக்கரா செய்யலாம் நினைக்கிறேன். சில வாலிபர்கள் சம்பாதிக்கும் போது நினைக்கிறாங்க, நாங்க என் வாப்புக்கு கொடுக்கணும், வாப்ப எங்களுக்கு தரலே, வாப்புக்கு நாங்க ஏன் செலவழிக்கணும், வாப்புக்கு மத்த பிள்ளைகளும் இருக்கிறாங்களே, நாங்க செலவழிக்க வேண்டிய தேவையில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து ஒரு மனிதன் வாராரு, யா ரசூலல்லாஹ், நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், ஏண்ட வாப்பா ஏண்ட பணத்தை கேட்காம எடுக்கிறாரு, ஏண்ட பணத்தை எடுத்து செலவழிக்கிறாரு, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கும் குடும்பம் இருக்குது என்று முறைப்பாடு செஞ்சத்தோட இந்த வேர்ட சொன்னத்தோட வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய காதல ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வயதாலிய வரும்படி சொல்றாங்க, தபரானில வரக்கூடிய ரிவாயத். இப்ப அந்த வயதாலி வாப்பா வாராரு. அந்த வாப்பா தன்னுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்லுறாங்க. கண்ணியமான பிள்ளைகளே, கொஞ்சம் உட்கார்ந்து வாப்பாக்கு டைம் கொடுங்க, வாப்பட பிரச்சனையை கேளுங்க. எப்படி வாப்ப பிள்ளைகளோட பிரச்சனையை கேட்கிறாரோ அதே போல கொஞ்சம் உட்கார்ந்து வாப்பட பிரச்சனைகளை பிள்ளைகள் கேளுங்க. வாப்பட உள்ளத்துல நிறைய கவலைகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய எண்ணங்கள் இருக்கும், அவர் செய்ய முடியாத சில செயற்கள் இருக்கும். ஆனா நாங்க நேரம் கொடுக்கிறது கிடையாது. ஏதோ வாரத்துக்கு கொடுக்க, மாதத்துக்கு கொடுக்க வாப்பா போய் கடமைக்கு பார்த்துட்டு வாரோம் இல்ல. உட்காருங்க, வாப்பட பிரச்சனையை கேளுங்க. இப்ப மகன் கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அந்த மகனை பார்த்து, அந்த மாலுக லி அபீக, நீயும் உன்னோட பணமும் வாப்புக்கு தான் சொந்தம். நீ என்ன சம்பாதித்தாலும் அந்த பணம் வாப்புக்கு தான் சொந்தம். அதனால தான் ஃபுகஹாக்கள் இந்த ஹதீஸை வச்சு சொல்லுறாங்க, வாப்புக்கு மகன் கிட்ட எந்த ரைட்ஸும் கேட்க வேண்டிய தேவையில்ல, உங்களோட பணத்தை நான் எடுக்க வேண்டி. வாப்புக்கு எல்லா உரிமையும் இருக்குது மகன் பணத்தை எடுத்து செலவழிக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க சம்பாதித்ததிலே மனமான தூய்மையான சம்பாத்தியம் உங்களோட பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகளுடைய பணத்தில இருந்து நீங்க சாப்பிடுங்க, அதற்கு அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் ட்ரெண்ட் எப்படி மாறுதுண்டா, இப்ப
இப்ப வளரக்கூடிய சில பிள்ளைகள் வாப்பமார பெரிசாக மதிக்கிறது கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு காலம் என்று கூட சொல்ல முடியாது. பல காலங்கள் வாப்ப பேசினா பிள்ளைகள் எலும்பித்தான் பேசுவாங்க. வாப்பக்கு முன்னால் உட்கார்ந்து பேச மாட்டாங்க. இப்ப வாப்ப நின்று கொண்டிருக்கிறாரு, பிள்ளைகள் காலையும் நீட்டுறாங்க. வாப்பக்கு முன்னால கண்ணியம் இல்லாம உட்கார்ந்தே பதில் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு முன்னால தன்னுடைய நண்பர்கள் என்று வரும் போது சிலர்கள் தன்னுடைய வாப்பவை அறிமுகப்படுத்த வெட்கப்படுறாங்க. ஏன்னா வாப்பட டைப் இல்ல வாப்பட டிரெஸ் கோட் வித்தியாசமாக இருக்கும். இவரு கொஞ்சம் ஃபாரின்ல போறாரு, யூகேல அங்க ஆஸ்திரேலியால போய் படிச்சுட்டு வராரு. இப்ப வந்ததுக்கு பின்னால இந்த வாப்பட டிரெஸ் கோட் இவரை தடுக்குது தன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அறிமுகப்படுத்த. நிறைய இடங்கள் நடக்குது. நிறைய பெரிய பெரிய அவருடைய கிராஜுவேட்டுக்கு எல்லாம் செலவழிச்சது வாப்பா, படிப்புக்கு செலவழிச்சது வாப்பா. ஆனா உம்மவை அழைக்கிறாரு, தாத்தவை அழைக்கிறாரு, தங்கச்சி அழைக்கிறாரு. ஆனா வாப்பாக்கு இன்விடேஷன் கொடுக்கறது இல்ல. ஏன்னா வாப்பட டிரெஸ் கோட் சரியில்லை, வாப்பாக்கு கொஞ்சம் நடக்கிறது அவ்வளவு வித்தியாசம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வானத்தில இருந்து நெருப்பு மழை பொழிறதை எதிர்பாருங்க. என்ன சொன்னாங்க? வானத்தில இருந்து நெருப்பு மழை பொழிறதை எதிர்பாருங்க. உங்களோட உருவங்கள் குரங்குகளாக அல்லாஹ் மாத்த மாட்டான், அப்படி மாத்தக்கூடிய நிலைமையை எதிர்பாருங்க என்று சொல்லிட்டு சில பாவங்களை சொன்னாங்க. அந்த பாவத்துல ஒன்று தான் வாதுனா சதீகஹு. கண்ணியமான வாலிபர்களே, இது உங்களோட உள்ளத்துல பதிய வச்சுக்கோங்க, உங்க உள்ளத்துல தெளிவு வச்சுக்கோங்க. வாதுனா சதீகஹு, தன்னுடைய நண்பர்களை பக்கத்தில் ஆக்கிக் கொள்வாங்க. வஅக்ஸா அபாஹு, வாப்பவ தூரம் ஆக்கிடுவாங்க. இந்த நிலைமை இந்த பூமியில உண்டாகிட்டு சொன்னா நினைச்சுக்கோங்க, வானத்துல இருந்து நெருப்பு மழை இறங்குறத எதிர்பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சில பிள்ளைகள் கொஞ்சம் சம்பாதித்து முன்னுக்கு வரும் போது வாப்பட அட்வைஸ கேட்கறது இல்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன? அவங்க பழைய ஆட்கள், அவங்களோட அட்வைஸ் இப்ப எங்களுக்கு அது பொருந்தது இல்ல. நான் கேட்கிறேன், இப்ப வளரக்கூடிய பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, மாஷால நல்ல நிலைமைக்கு போறாங்க, திடீரென்று அட்ரஸ் இல்லாம போறாங்க, திடீரென்று காணாம போறாங்க, திடீரென்று வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறாங்க, நாட்டுக்கு வர முடியாது. என்ன காரணம்? மிக முக்கியமான காரணம் மூத்தவங்கட பழையவங்கட அட்வைஸ நாங்க ஒதுக்குறது. முக்கியமாக வாப்பட மஷூராவை கேட்காம இருக்கிறது. வாப்பட அனுபவம் உண்டு இருக்கும், வாப்ப கஷ்டப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா இந்த வாப்பட அனுபவத்தை கேட்க தயார் இல்ல. உம்மா கிட்ட போய் சொல்றது, இந்த மனுஷனுக்கு ஒன்றும் விளங்குது இல்ல, இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே விளங்குது இல்ல, இப்ப போற காலம் வேற, இப்ப போற நிலைமை வேற. இல்ல இல்ல கண்ணியமானவர்களே, நாங்க எதை எடுத்தாலும் உம்மோட மஷூரா பண்றோம், உம்ம கிட்ட போய் கேட்கிறோம், உம்மக்கு முத்தம் கொடுக்கிறோம், உம்மோட எல்லாமே கலந்து பேசுறோம். ஆனா சில வீடுகள்ல வாப்பவை மகனை பார்த்தா அது எப்படி என்று சொன்னா, அதாவது இஸ்லாத்துடைய எதிரி அபூஜஹலும், அதாவது யுத்தத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பு போல வாப்ப மகனும் பேசுறது கிடையாது. ஒரு வாப்ப ஒரு நாள் வந்து கேட்கிறாரு, ஹஸ்ரத், எலி மருந்தை வச்சு மகனை கொள்ளேனுமா? ஃபத்வா இருக்குதா? எலி மருந்தை வச்சு கொள்ளுங்க. அவர்கிட்ட கேட்டுதான் அதை சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய வாப்பமார் உள்ளத்தால கவலைப்படுறாங்க. நான் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி நான் எப்படியோ முன்னுக்கு வந்துட்டேன், ஏன்னா மகன்மார் நல்லறிக்கணும். இப்ப மகன் நல்ல வந்துட்டு வாப்பவ கணக்கெடுக்கிறது இல்ல. தெளிவாக விளங்கிக்கோங்க, நீங்க உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும், நீங்க வாப்ப ஒதுக்கினாலும் உங்களோட பேருக்கு பின்னால இருக்கக்கூடிய வாப்பட பேர் ஒதுக்கலாம். நீங்க வாப்பட எதுவுமே தேவையில்லை என்று சொன்னா உங்களோட பேரும் வானம் என்று கொடுத்துடுங்க. ஆனா என் பேருக்கு பின்னால ஏண்ட வாப்பட பேரை இல்லைண்டா அல்லாஹ் மன்னிக்கோணும், உம்மவ தப்பா பேசுவாங்க, உம்மவ தப்பா பேசுவாங்க. ஆனா வாப்பாவ எனக்கு வானம், ஆனா வாப்பட பேர் எனக்கு தேவை. என் பேருக்கு பின்னால என் என்ஐசில, என் பாஸ்போர்ட்ல எதை எடுத்தாலும், எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் அது வாப்பட பேர் பின்னுக்கு இருக்கிறது கட்டாயம். கியாமத்துடைய நாளையில கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யுதுஊன யௌமல் கியாமா பிஅஸ்மாஇஹிம் வஅஸ்மாஇ ஆபாஇஹிம். அல்லாஹ் யாரையும் எங்கட பேரை வச்சு கூப்பிடுறது இல்ல, எங்களை கூப்பிடும் போது எங்கட வாப்பட பேரை வச்சு தான் அல்லாஹ்வும் அழைப்பார். நாங்க ஒருவர் ஸலவாத் சொல்லுறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஸலவாத் சொல்லும் போது மலக்குமார்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன இடத்துல இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. இல்ஹாம் சலாம் சொன்னார் என்று சொல்ல மாட்டாங்க, வாப்பட பேரை சொல்லித்தான் சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் சலாம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர், அந்த அளவுக்கு இஸ்லாம் வாப்ப மாதத்து கண்ணியம் கொடுத்திருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவரும்
மிக முக்கியமான சில விடயங்களை விளங்கிக் கொள்ளணும். சில நேரங்கள்ல கோபம் வரும் போது வாப்ப அட்வைஸ் பண்ணுவாரு, இல்ல வாப்ப ஏதாவது சொல்லும் போது சிலங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை எதுல காட்டுவாங்கன்றா டேபிளுக்கு காட்டுவாங்க. அந்த கோபத்தை அவங்க குடிக்கக்கூடிய கையில கிளாஸ் இருந்தா அந்த கிளாஸ் கீழே போட்டு சுக்குடுவாக்குவாங்க, இல்ல வீட்டுடைய கதவுல காட்டுவாங்க. நீங்க டேபிள்ல காட்டுறதும் அந்த கிளாஸுக்கு காட்டுறதும் உங்களோட வீட்டுடைய கதவுக்கு காட்டுற கோபமும் உண்டு. நீங்க ஓங்கி உங்களோட வாப்பக்கு அடிக்கிறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அது வித்தியாசமே இல்ல. தெளிவாக சொல்லுறேன், உம்மட துஆ கபூலாகும், எந்த சந்தேகமும் இல்ல. உம்மட துஆ கபூலாகும். ஏன்னா உம்மா பத்தி நிறைய படிச்சிருக்கிறோம் ஹதீஸ்களை. ஆனா ஹதீஸ்ல எங்கேயும் லா ஷக்க ஃபீஹின்ன, எந்த சந்தேகமும் இல்ல துஆ கபூலாகும் என்று உம்மட பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. உம்மட கண்ணியம் பெரிய கண்ணியம். ஆனா 3 பேருடைய துஆ எந்த சந்தேகமும் இல்ல, அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்வார். 3 பேருடைய துஆ. ஒன்று அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆ. இரண்டாவது ஒருவர் பிரயாணம் செய்யறாரு, டிராவல் பண்றாரு, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. இன்னொரு ரிவாயத்துல நோன்பாளி நோன்பு திறக்கும் போது கேட்கிற துஆ. மூணாவது அல்லாஹ்வுடைய தூதர் யார சொன்னாங்க தெரியுமா? யார சொன்னாங்க தெரியுமா? தஅவத்துல் வாலிதி லிவலிதிஹி, ஒரு வாப்பா தண்ட பிள்ளைக்கு கேட்கக்கூடிய துஆ. இப்ப யோசிப்போம், இந்த மந்திரம், இந்த கிஃப்ட, இந்த தங்கத்தை நான் வாப்ப கிட்ட இருந்து அடைஞ்சிருக்கிறேனா? எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு வாப்பட துஆ கிடைச்சிருக்குது? உள்ளத்துல வச்சு சொல்லலாமா? வாப்பட துஆ வாப்பட பொருத்தம் இல்லை என்றா என்ற லைஃப் முடிஞ்சு. என்ற லைஃப் ஏண்ட வாப்போவை நான் மதிக்கல் என்றா வல்லாஹி இந்த மின்பர்ல இருந்து சொல்லுறேன், ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, ஏண்ட மகன் என்ன மதிக்க மாட்டாரு. நான் ஏண்ட வாப்பக்கு எதை செஞ்சனோ அதை விட பல மடங்கு ஏண்ட பிள்ளை எனக்கு செய்யும். ஏண்ட பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்புக்கு தாவத் கொடுக்கிறாங்க. வாப்புக்கு இந்த சூரா மரியத்தை எடுத்து பாருங்க, தாவத் கொடுத்து கொண்டே வராங்க. யா அபதி வذ்குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம். அல்லாஹ்வை பத்தி, ஹதீஸ பத்தி, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பத்தி எல்லாம் தாவத் கொடுத்து கொண்டே வராங்க. வாப்பா பார்த்து சொல்றாங்க யா அபதி. என்ன சொல்றாங்க? ஏண்ட வாப்பவே. கொஞ்சம் எங்கட வாப்பமார் ஏதாவது எங்களுக்கு மாற்றமாக செஞ்சிட்டா நாங்க வேற பேரை வச்சு உம்மா கிட்ட பேசுவோம். உம்மக்கு இப்ப கொஞ்சம் வயசாலி ஆகிட்டு புலம்புறாரு, ஏதாவது சொல்லுறாரு, வாப்பவ ஹிண்ட் அடிப்போம், ஆனா விளங்காம ஹிண்ட் அடிப்போம். வாப்பவ விளங்காம ஹிண்ட் அடிப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த வாப்பக்கு தாவா கொடுக்கும் போது யா அபதி, ஏண்ட அருமை வாப்பவே, ஏண்ட அருமை தந்தையே, ஏண்ட அருமை வாப்போ என்று தாவத் கொடுத்து கொண்டே வாராங்க. வாப்ப கடைசி என்ன சொன்னாரு தெரியுமா? யா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே. அருமை மகன் என்று சொல்லல, அருமை மகன் என்று சொல்லல, ஏ இப்ராஹிம் லஇல்லம் தந்தஹி, இந்த அட்வைஸ் பண்றதை நீ விடல் என்றா கல்லெடுத்து விரட்டி அடிப்பன் என்றார். வாப்ப என்ன சொல்றாரு? கல்லால விரட்டி அடிப்பன் என்றாரு மகன இப்ராஹிம். ஆனா இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை மாறி அத வித்தியாசமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லல. வாப்பட மோத்த அதாவது உருக்கி பார்க்கல, கதவு கோங்கி அடிக்கல்ல, டேபிளுக்கு ஓங்கி அடிக்கல்ல, இல்ல காருடைய டோவ அதாவது உரம கூட்டிட்டு அவசரமாக போகல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? قال سلام عليك سأستغفر لك ربي. ஏண்ட அருமை வாப்பவே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், ஏண்ட கடமை ஹக்க உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக துஆ செய்றேன். வாப்புக்கு என்ன செய்றாங்க? காபத்துல்லாவை கட்டிட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு துஆ கேட்டாங்கன்றா இந்த உம்மத்துக்கு கேட்டுட்டு தண்ட வாப்பக்காக வேண்டி துஆ கேட்டாங்க. தண்ட வாப்பக்காக வேண்டி துஆ கேட்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம், நாங்க எதை செய்வதற்கு முன்னாலும் வாப்பட துஆவை பெற்றுக்கொள்வோம். இதுவரைக்கும் நாங்க யாரும் வாப்பட துஆவை பெற்றுக்கொள்ளல என்றா, கண்ணியமான சகோதரர்களே, சிலர்கள் கேட்பாங்க, ஹஸ்ரத் எங்களுக்கும் வாப்பக்கும் ரொம்ப தூரம், நாங்க பெருசாக வாப்போட டச் இல்ல. ஆனா புதிதாக ஒருவர் நண்பன கண்டத்தோட போறீங்க, அவரோட பேசுறீங்க, திடீரென்று பழகுறீங்க, 1 மாதம் 2 மாதங்கள் போகும் போது லட்சக்கணக்கு அவருக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, ஏன் திடீரென்று கண்டது. ஆனா வருஷ கணக்கு உங்களோடு இருக்கக்கூடிய அந்த வாப்பா நீங்க டச் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க நினைச்சுக்கோங்க, தெளிவாக விளங்கிக்கோங்க, இன்னும் வாப்பட துஆவை அடையல. உங்களோட பிசினஸ்ல நீங்க லொஸ்ட் ஆகுறீங்களா? குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனதில் நிம்மதி இல்லையா? கொஞ்சம் யோசிங்க, வாப்பக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன?
வாப்பக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? அந்த தொடர்பு சீரில் என்று சொன்னா உங்களோட அமல் சீராகாது. நீங்க உடனடியாக செய்ய வேண்டியது வாப்பக்கும் உங்களுக்கும் இல்ல தொடர்பு சீராக்கிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பாதையில வாராங்க. ஒரு சஹாபி வாராரு. ஒரு சஹாபி வரும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, கால மன் ஹாதா மாக்க, உன்னோட யார் இருக்கிறது, யார் அழைச்சு கொண்டு போற? சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், இது ஏந்த வாப்பா, இந்த வாப்போட நான் போறேன். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் 4 விடயத்தை படிச்சு கொடுத்தாங்க. 4 விடயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. முதலாவது சொன்னாங்க, ஃபலா தம்ஷி அமாமஹு, உங்களோட வாப்பக்கு முன்னால நீங்க நடக்கவான. முதலாவது சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். வாப்ப நடக்கும் போது சில இடங்கள்ல எல்லா விடயங்களையும் பிள்ளைகள் முன்னுக்காக பார்ப்பாங்க. சில பிள்ளைகள் வாப்பவை முன்னுக்காக்குவாங்க. சிலங்க வாப்ப ஒதுக்கி வைப்பாங்க. நாங்க பேசி முடிகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் முன்னுக்கு வரவானம், நீங்க முன்னுக்கு வருவானம், வீட்டுக்குள்ள இருங்க என்று வாப்ப ஒதுக்கி வச்சிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வாப்பக்கு முன்னுக்கு நீங்க போக வானம், வாப்பவை முன்னால அனுப்புங்க, பின்னால நீங்க போங்க. அதே போல சொன்னாங்க, வலா தஜ்லிஸ் கப்லஹு, உங்களோட வாப்பா உட்கார்றதுக்கு முன்னால நீங்க உட்காரவான. ரெண்டாவது, வாப்பா உட்கார்றதுக்கு முன்னால எங்க போனாலும் வாப்பா உட்கார்ந்ததுக்கு பின்னால தான் பிள்ளைகள் உட்காரணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க, வாப்பாவுடைய கண்ணியம். மூணாவது சொல்றாங்க, வலா ததுஹு பிஇஸ்மிஹி, வாப்பட பேரை சொல்லி வாப்பாவை கூப்பிடுவான். வாப்பட பேரை சொல்லி வாப்பாவை ஒரு நாளும் நீங்க அழைக்கவான். நாலாவது சொல்றாங்க, உங்களோட வாப்பக்கு நீங்க ஏசிடவான், உங்களோட வாப்பக்கு நீங்க ஏசிடவான். இத நாளையும் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இன்னொரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதையில வாராங்க. இன்னொரு சஹாபி அவரோட வாப்போ அழைச்சு கொண்டு போறாரு, அபி கஸ்ஸான் என்பவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதே போல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதை போல கேட்டுட்டு சொன்னாங்க, வாப்பவோட நீங்க சாப்பிடும் போது, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்கணும், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் நாங்க போறோம், ஆனா சில பிள்ளைகள் அல்லாஹ் மன்னிக்கணும், நீங்க வாப்பவ அழைச்சி போகாட்டியும் பிரச்சனை இல்ல, ஆனா வாப்பக்கு சாப்பிட தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடுவான. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், கேட்டா வாப்பாவை விட்டுட்டு போவாங்க, இல்ல அங்கு போனா அவருக்கு அந்த ஹேண்டில் பண்ண தெரியாது, அவருக்கு அங்கு போனா அந்த பிளேட்டை புஃபேல எப்படி பிளேட் எடுக்கணும் என்று தெரியாது. இவர் என்னமோ புறக்க போக்கோலே புஃபே, அதாவது சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு பிறந்து வந்தவர் மாதிரி வாப்ப ஒதுக்கிடுறாரு. வாப்பக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா? நல்ல கவனிங்க, எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் வாப்பமார காணலாம், எல்லாரும் வாப்பமார விட்டுட்டு தான் போறது. வாப்ப எந்த ட்ரிப் போனாலும் இல்ல மண்ட குத்து, அவரோட போனா ஒன்றும் செய்யலாம், அவரோட போனா எங்களுக்கு ஜொலி பண்ணலாம், வீட்டுல தான் அவரோட எங்களுக்கும் அவருக்கும் செட் ஆகுது இல்ல கொஞ்சம், அதனால தான். ஆனா எல்லா ட்ரிப்லையும் எல்லா பங்கன்லயும் உம்மக்கு முன்னுரிமை கொடுப்போம், வாப்ப ஒதுக்குறோம், வாப்ப ஒதுக்கி கொண்டே போறோம். விளங்குது இல்ல, வாப்பட பதுவாவை நான் விளங்காம அடைகிறேன் என்பது எனக்கு விளங்குது இல்ல. இந்த சஹாபியை பார்த்து அபூ ஹுரைரா சொன்னாங்க, வாப்போட உட்கார்ந்து நீங்க சாப்பிடும் போது கூட இறைச்சி துண்டு இருந்தா, முள்ளோட இறைச்சி துண்டு இருந்தா கூட அது உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் நீங்க சாப்பிடவானம். ஒருவேளை வாப்பா ஆசைப்படுவார் அந்த இறைச்ச சாப்பிட, நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னா வாப்புக்கு கிடைக்காது, அதனால நீங்க விட்டு கொடுத்துடுங்க. ஒருவேளை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால வாப்ப போறாரு வானம் என்று அதற்கு பின்னால சாப்பிடுங்க. யாரு சொல்றது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னொரு சஹாபியை பார்த்து படிச்சு கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நபியார்களே, இறுதியாக 2 விடயத்தை சொல்லி முடிக்கிறார். இன்றைக்கு நிறைய பெண்கள் கூட திருமணம் செஞ்சதுக்கு பின்னால முதலாவது செய்யற வேலை என்னென்றா, நான் மிஸ்ஸஸ் அப்துல்லா, நான் எந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தாலும் உடனே அவங்களோட பேருக்கு பின்னால ஹஸ்பண்ட் பேரை போடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வாப்பட பேரை மாத்துறது அது சுத்த ஹராம். வாப்பட பேர் எங்கேயும் மாத்தேலாம். உங்களோட கணவன் உலகத்தையே ஆளக்கூடியவராக இருந்தாலும் அந்த பெண் தன்னுடைய பேருக்கு பின்னால வாப்பட பேரை தவிர வேற எந்த பேரையும் போடலாம். இப்ப அது ஒரு மாடர்னாக மாறிக்கொண்டு வருவது, அது ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருவது. வாப்பட பேரை தூக்கிட்டு இப்ப ஹஸ்பண்ட் பேரை போடுறது. திடீரென்று ஹஸ்பண்ட் மாறினா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் ஹஸ்பண்ட் மாத்தி கொண்டிருக்கலாமா? மாற முடியாது. ஒன்று வாப்பட பேர் மட்டும்தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய பேருக்கு பின்னால வாப்பட பேரை தவிர வேற எந்த பேரையும் போட முடியாது. அதே நேரத்தில்
ஒரு வளர்த்த பிள்ளையாக இருந்தால், அது வளர்ப்பு பிள்ளையாக இருந்தால் சொந்த வாப்ப இல்லாத வாப்பட பேரை போடுறதும் ஹராம். ஒரு பிள்ளைய நாங்க எடுத்து வளர்க்கிறோம், அந்த பிள்ளை சொல்லுது வாப்பா என்று அழைக்கிறண்டா, இல்ல இதுதான் என்ற வாப்பா என்று வாதித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அந்த பிள்ளை நரகத்துக்குரிய பிள்ளை என்றார். ஹராம். வாப்ப இல்லாத ஒருவரை வாப்ப என்று அழைக்க முடியாது. அதே மாதிரி இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லுறான் அல்லாஹ். நாங்க எல்லோரும் சொல்ற உம்மட காலுக்கு கீழே தான் சுவனம் என்று, அப்படி சொல்லியே சின்னத்துல பழகிட்டோம். உம்மட காலுக்கு கீழால மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து ஒரு சஹாபி வாராங்க, யா ரசூலல்லாஹ் நான் யுத்தத்துக்கு போகணும் அனுமதித்தாங்க, உனக்கு உம்மம் வாப்பம் இருக்கிறாங்களா? சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் உம்ம வாப்பா 2 பேரும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உம்மட காலுக்கு கீழாலையும் வாப்பட காலுக்கு கீழாலையும் தான் சுவனம் இருக்குது. வாப்பட உம்மட 2 பேருடைய காலுக்கு கீழால தான் சுவனம் இருக்குது. இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா சொன்னாங்க, சுவர்க்கத்துக்கு 8 வாசல், அதுல நடுவாசல் வாப்பட வாசல் என்றாங்க. பாபுல் வாலி ஒரு வாசல் இருக்குது, வாப்பட வாசல் என்று. சில மக்களை பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித்ல நான் காண்றது, தொலை வந்து வாப்பா கண்டுட்டா உடனே வாப்பட கையை முத்தம் விடுவாங்க. இன்னும் சிலருக்கு இருக்கிறாங்க, மஸ்ஜிதுக்கு வந்து வாப்பா கண்டா வாப்பா ஒரு சைட்ல இருந்து அவர் அடுத்த சைட்ல இருப்பாரு, பேசுறது இல்ல. வாப்புக்கும் அவருக்கும் நீண்ட கால பகை, ஏண்டா சொத்த சரிய தரலையா? கண்ணியமான சகோதரர்களே, வாப்பா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்கிற வானம், வாப்பாக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை கொடுங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான், ஹயாத்தோடு இருக்கும் போது பிள்ளைகள் வாப்பாக்கு செய்யக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான கடமை, வாப்பா உடல் தெம்போட இருந்தா, உம்ம மௌத்தாகிட்டாங்க என்று சொன்னா, வாப்பாக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது, சம்பாதிக்கிறாரு, நல்ல 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 அவருக்கு எல்லாமே இருக்குது என்று சொன்னா, வாப்பாக்கு உடனடியாக இன்னொரு திருமணத்தை முடிச்சு கொடுங்க. இல்ல இவர் வயதாளி ஆகிட்டாரு, நான் வாப்பாக்கு இன்னொரு ஜோட தேடுறதா? இது நிறைய 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 வாப்பமா. ஒரு பெண்ணுக்கு ஆண் இல்லாம இருக்க முடியும், ஹஸ்பண்ட் வஃபாத் ஆகிறதுக்கு பின்னால் அல்லாஹ் அந்த டேலண்ட கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு ஆணுக்கு ஒரு துணை இல்லாம வாழ முடியாது. ஒரு 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 உம்மா மௌத்தாகினா, ஒரு வாப்ப மௌத்தாகினா குடும்பம் சிதறி போறது கிடையாது. ஆனா உம்மா மௌத்தாகினா குடும்பம் சிதறிடும். ஆனா அந்த வாப்பட துணை, நாங்க ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் வாப்பாக்கு ஹிதமத் நான் செய்யறேன், ஆனா வாப்பா எல்லாத்தையும் முன்னால வந்து பேச மாட்டாரு. அதனால மார்க்கம் சொல்லுது, எந்த ஒரு சஹாபியும் மௌத்தாகும் போதே ஒரு துணைவி இல்லாம மௌத்தாகிறது கிடையாது. ஒரு ஆணுக்கல்லா கண்ணியத்தை வச்சிருக்கிறது இல்லைண்டா, ஒரு ஆண் மௌத்தாகும் போதே அந்த ஆண் ஒரு துணைவியோடு இருக்கும் போது மௌத்தாகிறது, ஒரு மனைவி ஒன்று இருக்கும் போது மௌத்தாகிறது. இல்ல சொத்து 8ஆக போகும் 4ஆக போகும் என்ற பயம் இல்ல. சில பெண் பிள்ளைகளுக்கு பயம், எங்களுக்கு பேர பிள்ளைகளும் இருந்துட்டாங்க, இப்ப வாப்ப இன்னொன்னு முடிக்கிறதா? சில வாப்பமார் 2வது திருமணம் முடிச்சு, இன்னும் சில வாப்பமார் மகன் பிள்ளைட பயத்துல தவறாக போய், இப்படி நிறைய சம்பவங்களை கேள்விப்படுறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் என்னையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். முடியுமான அளவுக்கு வாப்பட கண்ணியத்தை பேணுவோம், வாப்பாவை மூலமாக சுவனத்தடைய முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தம், அல்லாஹ்வுடைய கோபம் வாப்பட கோபம். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய வாப்பட பொருத்தத்தடைய முயற்சி செய்வோம். வாப்பட காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சுவனத்தடைய முயற்சி செய்வோம். பாபுல் வலத் என்ற சுவனத்துடைய தந்தையின் வாசல் என்ற கூடிய அந்த வாயலால சுவனத்துக்கு நுழைவதற்கு முயற்சி செய்வோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய தந்தையுடைய துஆவை பெற்ற பிள்ளைகளாக மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்